Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th யூனிட் 1 லா ஆஃப் மோஷன்ல பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் பார்க்க போகிறோம். இதில் என்ன கன்சிடர் பண்ணணும்னா ரெண்டு பாடியை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பாடி, இது ஒரு பாடின்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த பாடி பாடிக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், ஏன்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த பாடிக்கு பின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இந்த பாடியோடைய மாசம் நான் M1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த பாடியோடைய மாசம் நான் M2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாடி மூவ் ஆகுது. இந்த ரெண்டு பாடியும் மூவ் ஆகுறப்ப இதுக்கு ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கிரியேட் ஆகும். அதை U1 எடுத்துக்கிறேன். அடுத்து செகண்ட் பாடிக்கு ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கிரியேட் ஆகும். அதை நான் U2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ கொலிஷன் நடக்குது. கொலிஷன்னா என்னென்னா அந்த ரெண்டு பாடிஸும் ஒன்று இது தட்டிக்கணும், இல்லைன்னா உராய்வுனால ஒரு கொலிஷன் கொலிஷன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா உராய்வு நடக்கிறது, இல்லைன்னா இந்த ரெண்டு பால்ஸும் ஒன்னோட ஒன்று இடிச்சுக்கிறது. இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா அதை தான் கொலிஷன்னுட்டு சொல்லுவோம். இப்போ கொலிஷன் நடந்துருச்சு, அதனால ஆஃப்டர் கொலிஷன்னுட்டு நான் எழுதிக்கிறேன். கொலிஷன் நடந்ததுனால ஆஃப்டர் கொலிஷன் நான் இங்கே எழுதிக்கிட்டேன். கொலிஷன் நடந்ததுக்கப்புறம் திருப்பியும் அதே ரெண்டு பாடிஸ் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது பாடி நேம், இந்த பாடியோட நேம் A, அடுத்து இந்த பாடியோட நேம் B. கொலிஷன் நடந்ததுக்கப்புறம் இதோடைய மாஸ் M2 தான் இருக்கும், இதோட மாஸ் M1 தான் இருக்கும். மாஸில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ஆனால் இதோடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். அப்போ இதோட வெலாசிட்டி எனக்கு V1, அதாவது ஃபைனல் வெலாசிட்டின்னு சேஞ்ச் ஆகும். அது ஃபஸ்ட்டு ஏங்கிற பாடியோட வெலாசிட்டி V1 சேஞ்ச் ஆகுது. அடுத்து பிங்கிற பாடியோடைய வெலாசிட்டி எனக்கு V2ன்னுட்டு எனக்கு சேஞ்ச் ஆயிடுது. இதுதான் நம்ம பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அந்த டெரிவேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தில் அப்படி நம்ம என்ன தான் ப்ரூவ் பண்ண போகிறோங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, இந்த ஒரு ரெண்டு பாடி கன்சிடர் பண்ணுறோம். அந்த ரெண்டு பாடியோடைய லீனியர் மொமெண்டம் எந்த சேஞ்சுமே இல்லாமல் இருக்குன்னா, அது எது வரைக்கும் எந்த சேஞ்சுமே இல்லாமல் இருக்குன்னா, அந்த பாடிஸ் மேலே ஒரு நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் தான் அது மேலே எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதாவது அதோடைய லீனியர் மொமெண்டத்தில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் இருக்கும். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு ரெண்டு பாடிஸ் கன்சிடர் பண்ணுறேன். அந்த ரெண்டு பாடிஸோடைய லீனியர் மொமெண்டத்தில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் இருக்கணும்னா, அது மேலே எந்த விதமான நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் தான் அதோடைய லீனியர் மொமெண்டத்தில் சேஞ்சஸ் இல்லாமல் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆச்சுன்னா அப்போ அதோடைய லீனியர் மொமெண்டத்தில் சேஞ்சஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நான் ரெண்டு பாடி கன்சிடர் பண்ணியிருந்தேன், AB. அதில் ஃபோர்ஸ் ஆன் பாடி A, ஃபோர்ஸ் ஆன் பாடி B. அதாவது ரெண்டாவது பாடியில் ஏங்கிற பாடினால பியில் ஏற்படுற சேஞ்சஸ் தான் பார்க்க போகிறேன். அதை தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். ஃபோர்ஸ் ஆன் பாடி B டியூ டு A. அதாவது பாடி பியில் ஏற்படுற சேஞ்சஸ், ஏனால என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் ஏனால சேஞ்சஸ் ஏற்படுறதுனால நான் FAன்னுட்டு எடுத்துக்கிறேன். அதுதான் நான் ஃபஸ்ட்டு என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். FA கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். டெரைவ் பண்ணுறப்ப செகண்ட் லா ஆஃப் மோஷனில் ஃபார்ஸோட ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன்னுட்டு கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ அதுலேருந்து நான் ஆக்சிலரேஷனை நான் டிரைவ் பண்ணுறேன். மாஸை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா என்னென்னா எனக்கு V டிவைடட் பை Tன்னு வரும். V டிவைடட் பை Tன்னா என்னென்னா எனக்கு வெலாசிட்டி டிவைடட் பை டைம்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த டயக்ராமில் எனக்கு ரெண்டு விதமான வெலாசிட்டி இன்வால்வ் ஆகுது. என்னென்ன வெலாசிட்டினா இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டியும் எனக்கு இன்வால்வ் ஆகுது. அதனால இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டியும் இன்வால்வ் ஆகுறதுனால இந்த வெலாசிட்டியை நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா V minus U டிவைடட் பை Tன்னுட்டு நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எனக்கு ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னன்னு கிடச்சிருக்குன்னா F is equal to M into V minus U டிவைடட் பை T கிடச்சிருக்கு. இதை நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்னுட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபோர்ஸ் ஆன் பாடி B டியூ டு ஏன்னு அதை கண்டுபிடிக்க போகிறேன்.
அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ நான் எழுதிக்கிட்டேன். இப்போ எஃப் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்க போகிறேன். எஃப் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறப்ப ஃபோர்ஸ் ஆன் பாடி பி, பாடி பியில் ஏற்படுற ஃபோர்ஸு ஏங்கிற பாடியோட ஃபோர்ஸ்னால பாடி பியில் ஏற்படுற சேஞ்சஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதனால நான் பாடி பியோடைய வேல்யூஸ் தான் வந்து நான் பார்க்க போகிறேன். அதனால இதை நான் கொஞ்சம் பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். அப்படின்னா பாடி பியில் வந்து எனக்கு மாஸ் வந்து என்னென்னா M2. அந்த M2வை நான் எடுத்து எழுதிட்டேன். இங்கே இருக்கிற எம்முக்கு பதிலாக இங்கே M2ன்னுட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பாடி பி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து M2, அடுத்து அதோடைய ஃபைனல் வெலாசிட்டி வந்து என்னென்னா V2. அதனால் இங்கே இடத்துல V2ன்னு போட்டேன். மைனஸ் அதோட இனிஷியல் வெலாசிட்டி என்னென்னா U2, அதையும் எழுதிட்டேன், டிவைடட் பை டைம். இது வந்து ஃபோர்ஸ் ஆன் பாடி பி டியூ டு ஏ, அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதை நான் இன்னும் ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு M2 இன்ட்டு V2 மைனஸ் U2 டிவைடட் பை டீன்னுட்டு எனக்கு கிடைக்கும். இதை நான் செகண்ட் ஈக்குவேஷன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபோர்ஸ் ஆன் பாடி ஏ வந்து கண்டுபிடிக்கணும் டியூ டு பி. பிங்கிற பாடியோட ஃபோர்ஸ்னால பாடி ஏல ஏற்படுற சேஞ்சஸ் வந்து பார்க்கணும். அதனால நான் எஃப் ஆஃப் பிங்க வந்து நான் இங்கே செக் பண்ண போகிறேன். அப்படின்னா நான் எந்த பாடி வந்து செக் பண்ணுறேன்னா பாடி ஏ வந்து செக் பண்ணுறேன். பாடி ஏவோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே பார்க்குறோம். பாடி ஏல மாஸ் வந்து என்னென்னா M1, அதை நான் எழுதிட்டேன். அடுத்து V2, இந்த இடத்துல நான் V2 மைனஸ் U2ன்னுட்டு போட்டிருக்கேன். அப்படின்னா எனக்கு ஏங்கிற பாடியை பார்க்குறப்ப அதில் இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி வந்து என்னென்னா V1, அந்த V1 நான் இங்கே எழுதிட்டேன். மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி என்னென்னா U1, அந்த U1 எடுத்து எழுதிட்டேன், டிவைடட் பை T. அடுத்து இதை நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனேன்னா M1 இன்ட்டு V1 மைனஸ் U1 டிவைடட் பை டீன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து எனக்கு FBயோட ஆன்சர். அதை நான் தேர்ட் ஈக்குவேஷன்னுட்டு நான் எடுத்து எழுதிட்டேன். அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா நான் இங்கே நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனை நான் அப்ளை பண்ண போகிறேன். அதனால் பை அப்ளையிங் நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன், அதை நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். நியூட்டன் தேர்ட் லா வந்து என்ன சொல்கிறதுனா ஆக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னுட்டு சொல்கிறாங்க. அதான் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இங்கே வந்து ஆக்ஷன் ஃபோர்ஸ் வந்து என்னென்னா FB தான் வந்து எனக்கு ஆக்ஷன் ஃபோர்ஸ். ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து எதில் இருக்குன்னா எனக்கு FBயில் தான் வந்து எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி கிடைக்கிது. அதனால அதாவது U1, அதாவது ஃபஸ்ட்டு பாடி, அதாவது ஏங்கிற பாடி வந்து எதில் இன்வால்வ் ஆகுதுன்னா எனக்கு FBயில் தான் வந்து எனக்கு இன்வால்வ் ஆகுது. அதனால ஆக்ஷன் ஃபோர்ஸ் வந்து நான் FBன்னுட்டு நான் எழுதிக்கிட்டேன். அடுத்து செகண்ட் பாடி வந்து எனக்கு எதில், அதாவது பிங்கிற பாடி எதில் இன்வால்வ் ஆகுதுன்னா எனக்கு FAல தான் வந்து இன்வால்வ் ஆகுது. அதனால FB இஸ் ஈக்குவல் டு FAன்னுட்டு நான் எழுதிட்டேன். ஓகே, ஆனால் வந்து எனக்கு ஆக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷன் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால் சைன் சேஞ்சஸ் வந்து நான் இங்கே பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா இங்கே எனக்கு நெகட்டிவ் வரும். ஏன்னா எப்போதுமே ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷன் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அதனால் FB இஸ் ஈக்குவல் டு மைனஸ் FAன்னுட்டு நான் எழுதிட்டேன். இப்போ FBயில் நான் கண்டுபிடிச்சதை எழுதிக்கிட்டேன். FBயில் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா M1 இன்ட்டு V1 மைனஸ் U1 டிவைடட் பை டீன்னுட்டு நான் கண்டுபிடிச்சிருந்தேன், அதை எழுதிட்டேன். இங்கே மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் எழுதிட்டேன். FAல நான் என்ன கண்டுபிடிச்சிருந்தேன்னா M2 இன்ட்டு V2 மைனஸ் U2 டிவைடட் பை டீன்னுட்டு நான் கண்டுபிடிச்சிருந்தேன். இப்போ எனக்கு இந்த டீயும் எனக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த M1 நான் உள்ளக்க மல்டிப்ளை பண்ணேன்னா M1 இன்ட்டு V1 மைனஸ் M1 இன்ட்டு U1ன்ட்டு எனக்கு கிடச்சிச்சு. அடுத்து இந்த மைனஸோட M2 வந்து உள்ளக்க மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா மைனஸ் M2 இன்ட்டு V2. அடுத்து இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்படின்னா எனக்கு ப்ளஸ் M2 இன்ட்டு U2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இனிஷியல் வெலாசிட்டி எல்லாத்தையும் ஒரு பக்கமும் ஃபைனல் வெலாசிட்டி எல்லாத்தையும் ஒரு பக்கமும் நான் கொண்டு வர போகிறேன். அப்படின்னா இங்கே M1 இன்ட்டு V1 நான் இங்கே அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து இங்கே M2 இன்ட்டு V2வை நான் இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா இந்த மைனஸ் வந்து எனக்கு ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். அப்படின்னா ப்ளஸ் M2 இன்ட்டு V2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருச்சு. அடுத்து இந்த மைனஸ் M1 இன்ட்டு U1 இங்கிட்டு கொண்டு போனேன்னா எனக்கு ப்ளஸ்
m1 இன்ட்டு u1 வந்துடும். இந்த m2 இன்ட்டு u2 நான் இங்கே அப்படியே வச்சுக்கிறேன். இந்த ஃபார்முலா தான் எனக்கு பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தில் நான் இதை தான் டிரைவ் பண்ணியிருக்கேன். இங்கே கண்டுபிடிச்சிருக்கிற ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இங்கே எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் வந்து அப்ளை ஆகலைங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். எப்படி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகலைன்னுட்டு சொல்கிறோம்னா, இங்கே எனக்கு மாஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அடுத்து எனக்கு வெலாசிட்டி வந்து இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டின்னு தான் எனக்கு இங்கே அதோடைய நொட்டேஷன்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கான நொட்டேஷன்ஸ் வந்து இந்த ஃபார்முலாவில் நம்மளால் டிரைவ் பண்ண முடியலை. அதை வச்சே நம்ம சொல்லிடலாம் இங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எதுவுமே அப்ளை ஆகலைன்னுட்டு. இந்த இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இது அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன், அதாவது கொலிஷனுக்கு அப்புறம் எனக்கு இனிஷியல் வெலாசிட்டியில் இருந்தது வந்து எனக்கு ஃபைனல் வெலாசிட்டியாக வந்துடுது. அதனால் ஃபைனல் வெலாசிட்டியோடைய அல்ஜிப்ரிக் சம்மும் இனிஷியல் வெலாசிட்டியோட அல்ஜிப்ரிக் சம்மும் ஈக்குவல்ங்கிறத இந்த நொட்டேஷன், அதாவது இந்த டெரைவ் பண்ண மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுங்கிறத இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வந்து நம்மளுக்கு சொல்ல வருது. இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ.